Taste the Daily. பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள் பற்றாக்குறை காரணமாக பணிகள் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாலை வசதி, கட்டிடம் கட்ட அனுமதி, வீட்டு வரி, தொழில் வரி, பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவற்றை வாங்க மண்டல அலுவலகத்தையும் மாநகராட்சி அலுவலகத்தையும் நாடி வருகின்றனர். இந்நிலையில் பொறியாளர்கள், அதிகாரிகள் பற்றாக்குறை இருப்பதால் பொதுமக்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய அலுவலர்களை நியமித்து மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை நெற்குன்றத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும், மணலியில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதே நேரத்தில் மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 38.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தியில் 22.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மேலும் அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.